ஸோ ஃபைனலி த மோஸ்ட் அவைட்டட் விடாமுயற்சி படத்துக்கான டீசர் நேத்துக்கு நைட் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. நேத்துக்கு நைட்டு 11:08க்கு இந்த ஒரு படத்துக்கான டீசர் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 2 வருஷங்களுக்கு அப்புறமா விடாமுயற்சி படத்துலருந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லும். இந்த ஒரு விடாமுயற்சி படத்த பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத டீசர்லயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டேட்ன்னு சொல்லல. பட் ஆனா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டீசர்ல. டீசரோட விஷுவல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்திருக்குங்க. ஒரு ஹாலிவுட் படத்துக்கான ஒரு டீசர் பார்த்த மாரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு விஷுவல் குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அனிருத்தோட மியூசிக்க பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு படத்துக்கு என்னமா மியூசிக் வந்து போடணுமோ, அவரு அந்த மாரி போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த ஒரு டீசர பார்க்கும்போது இருக்கவும் செஞ்சுச்சு. பிஜிஎம் எல்லாருமே அந்த ஒரு படத்துக்கான ஒரு ஜோன்லயே அவர் வந்து பிஜிஎம் வந்து போட்டிருக்குமா எனக்கு வந்து இருந்துச்சு. மத்தபடி டீசர் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கு. அஜித் சார் லுக்லாம் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கு. போஸ்டர பார்த்த விட இப்ப வந்து படத்தோட விஷுவல் வந்து இந்த டீசர்ல பார்க்கும்போது செமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த ஒரு டீசர ஃபர்ஸ்ட்டு பார்த்தோனே ரொம்ப ஹையா தோணுன விஷயம் விஷுவல் தான். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெசர்ட் விஷுவலா இருந்தாலும் கூட டெசர்ட்டா இருந்தாலும் கூட, அத வந்து கேமரால ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் படத்த பார்த்த அந்த ஒரு ஃபீல் கிடைச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே நல்ல டிஐ ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. கலரிங் ஒர்க், டிஐ ஒர்க்லாம் கரெக்ட்டா வந்து பண்ணியிருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல ஷேரும் பண்ணுங்க. என்னோட ஒப்பீனியன்ல டீசர் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு சூப்பரான டீசர், சூப்பரான கட் பண்ணி ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு படத்த பொங்கலுக்கு ரிலீஸும் பண்ண போறாங்க. மோஸ்ட்லி ஜனவரி 9ஆம் தேதி இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கவும் செய்யுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க டீசர பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மகிழ் திருமணி ஒரு மிகப்பெரிய கம்பேக் ஃபிலிமா எனக்கு இந்த ஒரு விடாமுயற்சி படத்த பொறுத்தவரைக்கும், அஜித் சாருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கோ, இல்லன்னா வந்து மகிழ் திருமணிக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கோ இருக்கிறத விட, லைக்காக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கு. ஏன்னா இந்த வருஷம் தொடர்ந்து லைக்காக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல தோல்வியா தான் இருக்கவும் செஞ்சுச்சு. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் லால் சலாம் ஆகட்டும், அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ண இந்தியன் 2 அண்ட் வேட்டைன்னு சொல்லிட்டு, இதெல்லாமே அவங்க மிகப்பெரிய பட்ஜெட் போட்டு எடுத்த படங்கள். பட் அந்த ஒரு பட்ஜெட்டுக்கு அவங்க சுத்தமா கலெக்ஷன் பண்ணல. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது விடாமுயற்சி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் ஃபிலிமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் வந்து பண்றேன். அஜித்தோட கரியர்லயும் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ற படமா. என்னதான் குட் பேட் அகிலுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் கூட, எனக்கு என்னவோ இந்த ஒரு படம் ரொம்பவே நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோண செய்யுது. குட் பேட் அகிலி கண்டிப்பா ஒரு மாஸான ஃபிலிமா இருந்திருக்கும். பட் இந்த ஒரு விடாமுயற்சிய பொறுத்தவரைக்கும் ஒரு மாஸ் அண்ட் கிளாஸ் அந்த மாரி கலந்து இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கவும் செய்யுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.